கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கோவையில் அரபிக் கல்லூரிகள் மூலம் IS அமைப்புக்கு ஆள் திரட்ட முயற்சித்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தனர். அரபிக் கல்லூரிகள் மூலம் IS அமைப்பிற்கு ஆதரவு திரட்டப்படுவது குறித்து தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 21 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோவையில் மட்டும் 12 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருந்தன. இது தவிர சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை உட்பட பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனையில் 6 லேப்டாப், 25 மொபைல் போன்கள், 34 சிம் கார்டுகள், 6 SD கார்டுகள் மற்றும் 3 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அடிப்படைவாத சிந்தனைகளை விதைத்து IS அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாக 4 பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் அடிப்படைவாத சிந்தனைகளுடன் இருப்பவர்கள் என்பதும் சமூக வலைதளங்கள் மூலமாக IS அமைப்பிற்கு ஆதரவு திரட்டி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக அரபிக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த ஜமீல் பாஷா, உமரி, கோவை பொன்விழா நகரைச் சேர்ந்த முகமது உசேன், குனியமுத்தூர் கேலக்சி கார்டனைச் சேர்ந்த இஷ்ரத், பொள்ளாச்சியைச் சேர்ந்த சையத் அப்துல் ரஹ்மான் உமரி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரியின் ஆசிரியராக இருந்த முகமது உசேனும் அரபிக் பள்ளியின் ஆசிரியராக இஸ்லாத்தும் இருந்து வருகின்றனர். இவர்கள் IS அமைப்புக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரங்கள் மூலமாகவும் ஆதரவு திரட்டி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர்.